ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியில் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம்னா 28/6/2024 நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா நம்ம சீபோர்டு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். எதனால் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா, நம்ம சீபோர்டு 6ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி வந்துருச்சு. 2ஆம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அது போக ப்ளஸ் வந்து 7ஆம் நம்பர் கிடச்சிது. நமக்கு 7ஆம் நம்பர் கணக்கில் வரல. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 225 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்துச்சு. அதே நம்பர் தான் நமக்கு ஆடி இருந்தாங்க. நமக்கு 225க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் 2-2-5 அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. நேற்று யாராவது வீடியோ பார்க்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஏ போர்ட்லேயே உங்களுக்கு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்து சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 225. அதைத்தான் நம்ம 2ஆம் நம்பர் நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் இங்கே வைக்கிறதுக்கு அதை கனெக்ட் பண்ணி 225 வருது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் வச்சுருங்க. ஆல் போர்டில் இதே இடத்துல மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது 225 அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகிருந்தது. செம வின்னிங் தான் இன்றைக்கி. 2 நம்பருமே நம்ம கொடுத்த 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது 2 அழகாக வின்னிங் இருந்துச்சு. செம்மையான ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி தான் இந்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வந்து நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன் 2ஆம் நம்பர் ஆடுவாங்கன்னா 2ஆம் நம்பர் வச்சா தான் உங்களுக்கு 225 அப்படிங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி சி போர்டில் 6ஆம் நம்பர் தான் வைக்கணும். 6ஆம் நம்பர் வச்சா தான் நமக்கு 826 அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படிங்கிறது சொன்னோம். 826 826க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் ஆடினாங்க. 826க்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த 826க்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி, 2 நம்பர் கொடுத்தோம். 3ஆம் நம்பர் ஒன்று மேட்ச் ஆகுனா 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுங்க. அதாவது 823 மேட்ச் ஆகும். 824 மேட்ச் 26 மேட்ச் ஆகும். அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம் 824 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. 824 வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு நம்பர் தள்ளி 825 நம்ம ஏற்கனவே சொன்னோம். 825 ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி 826 தான் வராத நம்பராக இருக்குது. அதனால் 826க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி 826 அப்போ 826ங்கிற நம்பர் நமக்கு வந்துருச்சு. நம்ம தான் சொன்னோம் எல்லாமே நாளைக்கு இந்த 826 பேஸை வச்சு 824 826 பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் 8ஆம் நம்பர் தான். அதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் 8ஆம் நம்பர் தான். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 2 நம்பருக்குமே 825 827 820 இதெல்லாம் நம்ம கணக்கு சொன்னோம். பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்ன பாருங்க 826 அதே மாதிரி 827 எல்லாமே நமக்கு அதை மெஸ் பண்ணி ஆடினாங்க. நம்ம தான் சொல்லியிருந்தோம் 826 அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம். சி போர்டில் 6ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, சி போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம் 6ஆம் நம்பர் வந்துச்சா. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு 826 பேஸ் பண்ணி தான் எல்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி 827 826 செம்ம வின்னிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 825 824 அதே மாதிரி 826 சரிங்களா, அதே மாதிரி 827 எல்லாம் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. 824 826 827 இந்த 3 நம்பருமே உள்ளுக்குள்ளேயே இருக்குது தெரியுதுங்களா. 827 826 824 இதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம். நேற்று நீங்கள் யாராவது வீடியோ பார்க்கணும் தயவு செய்து ஒரு கப்பி பார்த்துருங்க. நான் இதைத்தான் திரும்ப பதிவு பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஆடுவாங்க. ஒரு நம்பரை செட் பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் செட் ஆகுதுங்க. சீக்கிரம் செட் ஆகிடுச்சுன்னா அருமையாக வின்னிங் எடுத்துடலாங்கன்னு சொல்லி தான் நம்ம 2 நம்பருமே கொடுத்தோம். 6ஆம் நம்பரையும் கொடுத்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பரையும் கொடுத்தோம். என்ன ஜஸ்ட் மிஸ் நம்ம 2 நம்பர் கொடுத்தோம். 2 நம்பருமே அழகாக மேட்ச் ஆச்சு. இதில் 7ஆம் நம்பர் வைப்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்தோம் பி போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தோம். 5ஆம் நம்பர் கொடுத்தேன் பி போர்டில். ஏன்னா நான் என்ன கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா 824 825 826 நினச்சேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 824 826 827 ஆடினாங்க. 5ஆம் நம்பர் ஆடலை. சரிங்களா, நான் ஏற்கனவே 825 ஏற்கனவே ஆடி இருந்தாங்க ஒரு இடத்துல. அதனால் நமக்கு 825 விட்டுட்டு 824 827 ஆடிட்டாங்க. அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ஆடிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். 828 வந்திருக்கா. அதே மெத்தடை தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணோம். அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்து அதுதான் ஆடிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 29/6/2024 காரூன்யாவுடைய 660வது குழுக்கள். சரிங்களா, இந்த 660வது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நாளைக்கு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கிறத பார்ப்போம். ட்ரையல் நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஆட முடியும் இல்லையா. ட்ரையல் நம்பர் என்ன இந்த இடத்துல எழுதிக்கலாம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 650 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அது போக போன வாரம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு போன வாரம் காரூன்யாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 251 கொடுத்தாங்க. 251 கொடுத்தாங்க. சரிங்களா, இதுதான் போன வாரம் கொடுக்கப்பட்ட நம்பர் 251. அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரிசல்ட்டு 276. சரிங்களா, 276. அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர் வந்து 660. சரிங்களா, அப்போ 660னா
அதை கணக்கு வச்சு, அதாவது 650 251 276 660 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம். என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம சொல்கிறோம், நம்ம இப்போ நீ தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நம்பரில் மேட்ச் பண்ணி கொண்டு வரப்போ நமக்கு இந்த ஒரு தொடர்ந்து ஒரு 15 ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வின்னிங் வந்துகிட்டு இருந்துச்சு. கண்டினியூ. என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த பேட்டர்னை கப்புன்னு பிடிச்சிட்டு இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஆட போகிறாங்க நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். எதனாலங்க 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 574 அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 574 இருக்குது பார்த்தீங்களா, 574 வருதா? அந்த மாதிரி 574க்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 574 மேலே கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க. 574க்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே 573 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 574 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எதுவும் கணக்கில் 574 வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 576 அப்படிங்கிற நம்பர் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நாளைக்கு 574 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 574 574 இங்கே இருங்க. 575 வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ 574க்கான வாய்ப்புகள் இருக்குது. 575 சரிங்களா. அப்போ 574க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அதை நினச்சி தான் கண்டிப்பாக நாளைக்கு இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் கப்புன்னு பிடிச்சிங்க. ஏன்னா ஏற்கனவே 578 வந்துருச்சு பார்த்தீங்களா சரிங்களா. அதே மாதிரி 578 இங்கேருந்து பார்த்தா 578 வருதா. நிறைய இடத்துல உங்களுக்கு 528க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் 573 சரிங்களா. அதே மாதிரி 575 சரிங்களா. நிறைய இருக்குது. நீங்கள் 571 அந்த மாதிரி நிறைய வருது பாருங்கள் மேலே. அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கணும்னா 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. 5ஆம் நம்பர் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணையை கருணையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் பேஸ் நம்பர் இருக்கு இல்லையா. போன வாரம் பேஸ் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு 251 பேஸ் கொடுத்தாங்க இல்லையா. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த பேஸ் கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம கருணையை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் 099 நம்பர் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி அதுக்கு மேலே பாருங்கள் 205 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 205 கொடுத்துருக்காங்க. இதே பேஸ் தான் உங்களுக்கு எல்லா நம்பரும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அதே மாதிரி காமனான ஒரு நம்பர் தான் நாளைக்கு கொடுக்குவாங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க வருது அப்படின்னா, அது வரணும். அப்படி வந்து அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன இருக்கணும்னா 574ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு 4 நம்பர் வைக்கிறாங்கன்னா 474 ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 574 இருக்கு இல்லையா. அதே மாதிரி நமக்கு இங்கே 574 வரணும். இப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி 747 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு 4ஆம் நம்பர் இங்கே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி 5 அல்லது 4 அப்படிங்கிற 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் இங்கே ஒரு 4 நம்பர் வச்சாலுமே நமக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு 747 அந்த மெத்தடு நமக்கு சூப்பராக வெண்டிங் வந்துடும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சரிங்க. அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்து எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 அல்லது 4 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கொடுக்குறோம் 9ஆம் நம்பர்னா, 9ஆம் நம்பரை பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 729 அதாவது கொடுக்குறோம் நம்ம பார்த்திங்கன்னா 229 இருக்கு இல்லையா. 297 அதே பேஸை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நம்பர் தான் இங்கே இருக்குது பாருங்கள் 297. அதே மெத்தட் தான் நம்ம இங்கே 279 அந்த மெத்தட் தான் இங்கே கொடுக்குறோம் சரிங்களா. நிறைய இருக்குது இந்த மாதிரி 298 297 நிறையா இருக்குது. அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 9 நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 7க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான். அதையும் நம்ம தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா 7 வந்தால் 9 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஏ போர்டு வந்து நமக்கு 5 4 பி போர்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கொடுக்குறோம். அது போக 1ஆம் நம்பர். எதுக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே நம்பர் தான். அதை பாருங்கள் நமக்கு 971 வருதா. இந்த 917 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், அதே கணக்கு 271 அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். 271 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது 271க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே வந்து நமக்கு 251 274 273 இந்த மாதிரி வருதா. அதே கணக்கு பண்ணி தான் 231 731 வந்திருக்கு பாருங்கள்.
அந்த மாதிரி 217 இந்த மாதிரி நம்பர்லாம் வரதுனால கண்டிப்பாக நம்ம கணக்கில் பி போர்டு 9 அல்லது 1 அப்படிங்கிற 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு. சரிங்க, சி போர்டு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இன்றைக்கி 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் எதனால் எதிர்பார்க்குறோன்னா, எனக்கு வந்து 872 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே வந்து பார்த்திங்கன்னா 875 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. அதே பேஸ் நிறைய நம்பர் இருக்குது. 874 சரிங்களா, அதே மாதிரி 877, அதே மாதிரி நிறைய நம்பர் இருக்குது. இங்கேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மெத்தடை பயன்படுத்தி தான் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 872 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். 2ஆம் நம்பர் சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா 872 அப்படின்னு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரணும். 6க்கு 2 அப்படிங்கிற அந்த மெத்தட். அது மட்டும் கிடையாது, நமக்கு 462 சரிங்களா, அந்த மாதிரி 640 வருது இல்லையா, அதே மாதிரி 6462 அப்படிங்கிற அந்த மெத்தடு 644 வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி நமக்கு என்ன வருதுன்னா 648 இங்கே வருது பாருங்கள், 8 வருதா. அதே மாதிரி 642ங்கிற நம்பர் வரும், 6க்கு 2ங்கிற பேஸ் வருது சரிங்களா. அப்படி வந்தாலும் நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகபட்சமான பேஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர் கொடுக்கவே இல்லை, நீங்கள் நல்லா கவனமாக பற்றி தெரியும். இந்த மாதத்தில் எங்கே கொடுத்துருக்காங்க 2ஆம் நம்பர், காரோனி ப்ளஸ் 12ஆம் தேதி கொடுத்தாங்க. 12/6/2024 காரோனி ப்ளஸில் நம்ம கொடுத்தாங்க 2ஆம் நம்பர். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் 2ஆம் நம்பர் இருக்கா, இல்லை. அதே மாதிரி பி போர்டில் எங்கேயாச்சும் 1ஆம் நம்பர் இருக்கா, அவங்க எப்போ கொடுத்தாங்க, பின் 16ஆம் தேதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் இல்லை பி போர்டில், அதனால தான் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் வந்து 3ஆம் நம்பருக்கான பேஸ். என்னங்க திடீர்னு 2 கொடுக்குறீங்க 3 கொடுக்குறீங்கன்னா 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான். 3ஆம் நம்பர் சுத்தமாகவே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் எங்கே வந்திருக்கு பாருங்கள், எங்கேயுமே வரல. இந்த மாதம் பூராமே நமக்கு 3ஆம் நம்பர் கிடைக்கவே இல்லை சரிங்களா. அப்போ 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன் 3ஆம் நம்பர் இருக்குன்னா 6ஆம் நம்பர் வந்துருச்சு இல்லை, 6க்கு 3. ஏன்னா ஏற்கனவே 6க்கு 4 கொடுத்துட்டாங்க, அது இல்லையா. 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 6க்கு 4ங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, 3ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க சரிங்களா. 3ஆம் நம்பர் கொடுக்கணும், இல்லை 2ஆம் நம்பர் கொடுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. 6க்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் 6, 6க்கு 4, 6க்கு 3, அதே மாதிரி 6க்கு 2, இந்த 3 நம்பர் 4 நம்பர் தான் கொடுப்பாங்க எப்போயுமே. அந்த மாதிரி பேஸ் பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த 0 யாருக்காச்சும் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க, 0க்கான வாய்ப்பு. சரிங்க, இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னா 2ஆம் நம்பர் வருது, 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வருது ஆட்டத்தில் சரிங்களா. கொஞ்சம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் வருது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆல் போர்டில் ரொம்ப பக்கமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. நம்ம கொடுத்த நம்பர், இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து 26ங்கிற நம்பர் நமக்கு செம்ம மேட்ச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், ஏன்னா நமக்கு 225 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 225க்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு. அது மாதிரி தான் ஆடினாங்க. அதே கணக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தா சூப்பராக கொடுப்போம், கண்டிப்பாக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.